Now we'll get into compilers part. Compilerல வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஃபேஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக சின்டாக்ஸ் அனாலிசிஸை பற்றி பார்க்கலாம். சின்டாக்ஸ் அனலைசருடைய இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபேஸில் என்ன அவுட்புட் வருதோ அதுதான் இதோடைய இன்புட்டாக இருக்கும். லெக்சிக்கல் அனாலிசிஸில் இது டோக்கன்ஸாக பிரித்து போடுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அதே சி லாங்குவேஜில். இதை நான் வந்து ஒரு ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டோக்கன், இது செகண்ட் டோக்கன், இது தேர்ட் டோக்கன், இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. அப்போ மொத்தம் எத்தனை டோக்கன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 டோக்கனாக பிரியும். அதாவது இந்த கீவேர்டை மட்டும் ஒரு டோக்கனாக எடுத்துக்கும், இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸை தனியாக கொடுக்கும், இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாக தனியாக எடுக்கும், இதை தனியாக கொடுக்கும், இதை தனியாக கொடுக்கும். ஏன் இந்த ப்ராக்கெட்ஸை வந்து தனித்தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ப்ராக்கெட்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆரம்பிக்குது இல்லை, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக வந்து அது ஒரு டோக்கனாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த டோக்கனை தனியாக அனுப்புகிறப்ப இந்த டோக்கனை சுற்றி 2 ப்ராக்கெட்ஸ் இருக்கான்றதையும் அந்த சின்டாக்ஸ் நமக்கு செக் பண்ணி சொல்லணும். இது எப்படி இருக்கும் அவுட்புட்டுன்னு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை எடுத்தேன். இந்த சின்டாக்ஸ் அனலைசரை வந்துட்டு நம்ம பார்சர்னு சொல்லுவோம். ஸோ பார்சர் என்ற டேர்ம் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம்தான். இதில் திருப்பி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். A syntax analyzer or a parser takes input from a lexical analyzer in the form of token streams. So streams in the sense set of tokens in எடுத்துக்கோங்க. The parser analyzes the source code against the production rules to detect any errors in the code. அப்போ இந்த ப்ரீ ப்ராசஸ் கோடில் கம்பைலர் என்ன பண்ணணும்னா அந்த stdio.h தூக்கி அனுப்பணும்னு சொன்னால, இமேஜின் அந்த stdio.hல தான் அந்த கிராமர் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் அந்த printfலாம் எப்படி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்ற ரெஃபினிஷன் தான் அதில் இருக்குது. பட் அது ரிலேட்டடான லைப்ரரிஸ் எல்லாம் நீங்கள் சி இன்ஸ்டால் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு நிறைய இன்ஸ்டால் ஆகிருக்கும்ல லைப்ரரிஸ். அப்போ அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களெல்லாம் அது அனுப்புகிறப்ப சியோட லாங்குவேஜுக்குன்னு சில ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்எஃப்க்கு அப்புறம் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு 2 ப்ராக்கெட்ஸ் இருக்கணும். உள்ளே இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை ஏதாவது பிரிண்டிங் வேரியபிள்ஸ் போட்டுட்டு இப்படி முடிக்கணும் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் கிராமருடைய ஸ்டார்டிங் அந்த எஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி இந்த ஃபார்மேட்டில் சொல்கிறேன். உள்ளே இருக்கிறத வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கலாம். அடுத்தடுத்து ஸ்ட்ரிங்கு போடுறப்பையோ நம்பர் போடுற மாதிரியோ நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ரூல்ஸோட ஏதாவது எரர்ஸ் இருக்கா அந்த கோடில் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இந்த ஃபேஸ்லேருந்து வர அவுட்புட் வந்து ஒரு பார்ஸ் ட்ரீ ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார்ஸ் ட்ரீ ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு மாதிரி வரும். இப்போ இந்த பார்ஸ் ட்ரீன்றது என்னென்னா கிராஃபிக்கல் டெபிக்ஷன் ஆஃப் அ டெரைவேஷன். ஸோ ஒரு டெரைவேஷன் எப்படி நடக்குதோ அதை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் வந்துட்டு இந்த பார்ஸ் ட்ரீ. இட் இஸ் கன்வீனியன்ட் டு சி ஹவு ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டெரைவ் ஃப்ரம் த ஸ்டார்ட் சிம்பிள். ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து எப்படி அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம போகணுன்றதே அது சொல்லும். The start symbol of the derivation becomes the root of the parse tree. ஸோ ரூட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். எல்லா பார்ஸ் ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா லீஃப் நோட்ஸை டெர்மினல்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்டீரியர் நோட்ஸை நான் டெர்மினல்ஸ்ன்னு சொல்லுவோம். இன் ஆர்டர் ட்ராவர்சல் கிவ்ஸ் த ஒரிஜினல் இன்புட் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இதை மாதிரி நம்ம ப்ளஸ் போட்டு இது ஐடி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னோம்ல. இதோட இன் ஆர்டர் ட்ராவர்சல் நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா இப்படி தான் எடுப்பீங்க, ID plus ID தான் எடுப்பீங்க. This is not a proper parse tree, but I'm just saying you. So in orderல பார்த்தீங்கன்னா left, root and right இப்படி தான் ஒரு ட்ரீ ட்ராவர்சல். ஸோ அந்த இன் ஆர்டர் ட்ராவர்சல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன இன்புட் ஸ்ட்ரிங்குன்றதை நம்ம எடுத்துப்போம். பார்ஸ் ட்ரீ டெபிக்ஸ் அசோசியேட்டிவிட்டி அண்ட் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். இந்த 2 விஷயத்தை வந்து பார்ஸ் ட்ரீ கண்டிப்பாக பார்த்துக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஐடி ப்ளஸ் ஐடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்ஸ் ட்ரீ வந்து 2 சைட் ஜென்ரேட் பண்ணி காமிச்சேன் ஆம்பிகுவிட்டிக்காக. இதில் இதை நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணாலும் சரி, இப்படி நான் கம்ப்யூட் பண்ணாலும் சரி, எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இமேஜின் இதுவே நான் ஐடி ப்ளஸ் ஐடி இன்டூ ஐடின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேட்டர் நான் மாற்றிட்டேன்னா எந்த ஆர்டரில் நான் இதை பண்ணுவேன்? ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன? இந்த அசோசியேட்டிவிட்டினா ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு அசோசியேட்டிவிட்டி இருக்கும். இப்போ ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் தான் நம்ம பண்ணுவோம். அப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம அசோசியேட்டிவிட்டியும் ப்ரெசிடென்ஸ் ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே கொண்டு வரோன்னா ஆம்பிகுவிட்டியை குறைக்கும். ப்ராக்கெட் போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு விதத்தில் உங்களுக்கு டெரைவ் ஆகும். ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு காம்ப்யூட் பண்ணு, இதில் இருக்க டெர்மினல் டெரைவ் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்கு வெளில இருக்கிறத டெரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அது சொல்லும். ஓகே, சரி, இப்போ நம்ம அசோசியேட்டிவிட்டினா என்னென்னு பார்த்துருவோம்.
ஒரு ஆப்ரேண்டுக்கு வந்து 2 சைடு ஆப்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சைடில் அந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு எடுக்குதோ அதை தான் வந்து அசோசியேட்டிவ் சொல்லும். இப்போ நான் வந்து 5 into 3 இப்படின்னு போட்டேன்னா, இஃப் த ஆப்ரேஷன் இஸ் லெஃப்ட் அசோசியேட்டட் த ஆப்ரண்ட் வில் பி டேக்கன் பை த லெஃப்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு தான் இந்த ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ நான் 5 into 3 + 3ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு இது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை 15 எடுத்துக்கும். அந்த 15 இப்போ +3 மாறுறப்ப இதுக்கு இந்த ஆப்ரண்ட் ஒர்க் ஆகி 18 நமக்கு மாறும். ஓகே, இதே வந்து நான் 3 into 3 + 5 இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் சைடுன்றதுனால இது வழியாக இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட்டு இது 9ன்னு காம்ப்யூட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அசோசியேட்டிவிட்டின்றதுனால இப்படி எடுத்து நமக்கு எடுக்கும். ரைட்டில் அசோசியேட்டிவ் ஆகிடுச்சுன்னா எப்படி போகும்னா உங்களுக்கு இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்ரேஷன்ஸ் சச் அஸ் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் ஆர் லெஃப்ட் அசோசியேட்டிவ். இப்போ ஐடி ஆப்ரேட்டர் ஐடி வில் பி டேக்கன் as ஐடி ஆப்ரேட்டர் ஐடி. இப்போ எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ இப்படி தான் கொடுக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அதை காம்ப்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை காம்ப்யூட் பண்ணும். ஆப்ரேஷன் ரைட் அசோசியேட்டிவாக இருந்ததுன்னா இதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கும்னு இருக்காங்க. எக்ஸாம்பிள் எக்ஸ்போனென்ஷியல் மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரைட் அசோசியேட்டிவ். அப்போ நான் 5 power 2 power 3ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 2 power 3 கம்ப்யூட் பண்ணும். 2 power 3 நம்ம எப்படி போடுவோம்னா 2 power 3ன்னு போடுவோம். ஓகே, 2 into 2 into 2 8ன்னு போட்டுருவோம். அடுத்து 5 power இருக்கிறப்ப 5 power 8 அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 5 8 times போடணும் அப்படின்னு. இப்போ இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா 5 power 2 power 3. அப்போ 2 power 3 ஃபஸ்ட்டு காம்ப்யூட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு காம்ப்யூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை காம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக அதை எப்படி பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி கூட நம்ம இதை வந்து ரைட் அசோசியேட்டிவ்னு நாமளே சொல்லிடலாம். அடுத்து ப்ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் 2 different operators share a common operand, when 2 different operators, இது ஒரு ஆப்ரேட்டர், they share the common operand 3, the precedence of operators decides which will take the operand. அப்போ 2 into 3 + 4 can have 2 different parse trees. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிரேசஸ் போட்டு வரும், அடுத்து 3 into 4 போட்டு வரும். பை செட்டிங் ப்ரிசிடென்ஸ் அமாங் ஆப்ரேட்டர்ஸ் மேத்தமெட்டிக்கலி மல்டிப்ளிகேஷன் as precedence over addition. மேத்தமெட்டிக்கலாக மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வரும்ன்றதுனால இதுதான் வந்து பர்ஃபெக்ட் பார்ஸ் ட்ரீயாக இருக்கும். அடுத்து பார்சிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் ஃபாலோ ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் டிஃபைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் CFG. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லெக்சிக்கல் ஃபேஸுக்கு ஒரு ரெகுலர் கிராமர் மாதிரி நம்ம சின்டாக்ஸ் ஃபேஸுக்கு CFG உள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏன் இந்த 2 யூனிட்டை ஒன்றா போட்டிருப்பாங்கன்றது கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். The way the production rules are implemented divides parsing into 2 types. டாப் டவுன் பார்சர், பாட்டம் அப் பார்சர் பார்த்தோம்ல. இப்போ அந்த மெக்கானிசம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டாப் டவுன் பார்சிங்க்கு அனுப்புறதுக்கோ இல்லை பாட்டம் அப் பார்சிங்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கிராமரில் என்னென்ன விதமான சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போ CFG இஸ் கிவிங் யூ சம் கிராமர். இந்த கிராமரில் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பார்ஸ் ட்ரீலன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிராமர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து CFG யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். டெரைவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 சைடு ஆஃப் டெரைவேஷன் பாசிபிள் இருக்குது, ஒன்று லெஃப்ட் இன்னொன்று ரைட் மோஸ்ட். ஆம்பிகிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 2 விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த டெரைவேஷன், இந்த ஆம்பிகிட்டி, இது ரெண்டையுமே வந்து நம்ம கரெக்டாக அந்த பார்ஸ் ட்ரீயில் கொண்டு போகணுன்னா நாம் கிராமரில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னா, removal of left recursive grammar. A grammar is left recursive if it has any non-terminal whose derivation contains a itself as the leftmost symbol. இதுதானே அதோடைய டெரைவேஷன். இந்த ப்ரொடக்ஷனில் இந்த வேரியபிள் தான் திரும்பி உங்களுக்கு இந்த இடத்துல வருது. இந்த மாதிரி இருக்கிறத வந்து லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர்னு சொல்லுவோம். ஸோ கிராமரில் 2 ரிகர்ஷன் இருக்குது, ஒன்று லெஃப்ட் ரிகர்ஷன், இன்னொன்று ரைட் ரிகர்ஷன். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேரியபிள் இருக்கோ அதே தான் இங்கே திருப்பி டெரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரைட் ரிகர்ஷன்னு சொல்லுவாங்க, அதாவது ரைட் சைட்லேயே இந்த பி போயிட்டே இருக்கும். இப்போது திஸ் இஸ் கன்சிடர் டு பி அ ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் ஃபார் டாப் டவுன் பார்ஸ். அதனால் ப்ரொடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே ஒன்று அதை ரிமூவ் பண்ணணும், இல்லைனா டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வர லெஃப்ட் ரிகர்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ண அல்காரிதம் இருக்கும். அல்காரிதம் எல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் லென்த் ஆகும், அதனால் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுப்போம். அடுத்து லெஃப்ட் ஃபேக்ட்ரி.
லெஃப்ட் ஃபேக்டரிங்ல என்னன்னா, if more than one grammar production rules has a common prefix string, then the top-down parser cannot make a choice to which of the production it should take to parse the string in hand. ஸோ ஒரே விதமான காமன் ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால் வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்றதை டிசைட் பண்ண முடியாது, ரைட்டா? அதனால் லெஃப்ட் ஃபேக்டரிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த கிராமர் டு மேக் இட் யூஸ்ஃபுல் ஃபார் டாப் டவுன் பார்சர். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் டாப் டவுனுக்கு பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. இன் திஸ் டெக்னிக் we make one production for each common prefixes and the rest of the derivation is added by new production. அதாவது we will make one production for each common prefix, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த டெரிவேஷனை நான் இன்னொரு ப்ரொடக்ஷனால டிஃபைன் பண்ணிடுவேன்றாங்க. அடுத்து கிரியேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோஸ் இட்ஸ். ஏன்னு இருக்கும், எப்சலான்னு இருக்கும், எதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் செட்டுன்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது, எதை அடுத்து சூஸ் பண்ணுறதுன்னு உதவும். ஃபாலோ செட்டுன்றது டு கால்குலேட் வாட் டெர்மினல் சிம்பிள் இமீடியட்லி ஃபாலோஸ் அ நான் டெர்மினல் இன் ஆல்ஃபா ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு நான் டெர்மினலுக்கு அப்புறம் எந்த டெர்மினல் சிம்பிள் வரும்ன்றதை கால்குலேட் பண்ணுறது வந்து ஃபாலோ செட். மொத்தத்தில் இது ரெண்டு எதுக்குன்னா டெர்மினல் சிம்பிள் போடுறதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். இது தனியாக டெர்மினல் செட்டை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் டெர்மினல் பக்கத்தில் எதை போடுறதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, நவ் வில் கெட் இன் டு டாப் டவுன் பார்சிங். இன்புட்டை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பாஸ் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ரூட் நோட்லேருந்து ஃப்ரம் ரூட் நோட் டு த லீஃப் நோட்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் பார்சிங் வந்து இப்படி ஆரம்பித்து இப்படி போகும். இதில் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது, பேக் ட்ராக்கிங் அண்ட் ரிகர்சிவ் டிசென்ட்னு சொல்லி. அதாவது நீங்கள் பேக் ட்ராக்கிங்ன்றது எப்படி திங்க் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனை ஒரு டெரிவேஷனில் போட்டு வரீங்க, ஆனால் அது வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ரூல் அப்ளை பண்ணி அதே ப்ரொடக்ஷனை போடுவீங்க. அப்போ எந்த பக்கம் இப்போ ஒரு 3 பிரான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 3த்தையுமே இந்த சைடு வேலை செய்யலை இந்த சைடு வேலை செய்யலைன்னா இந்த சைடு வழியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் வேலை செய்யுங்க. ஸோ எல்லா விதமான ஆப்ஷனையுமே வந்து திருப்பி நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பேக் ட்ராக்கிங் ஆப்ஷன். இதை யூஸ்வலாக வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா வேலை சீக்கிரம் முடியாது. அடுத்து ரிகர்சிவ் டிசென்ட். இது என்ன பண்ணுன்னா, இட் வில் யூஸ் ரிகர்சிவ் ப்ரொசீஜர் டு ப்ராசஸ் த இன்புட். அதில் ஒரு டைப் தான் ப்ரெடிக்டிவ் பார்சிங்னு சொல்கிறது. இட் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு ப்ரெடிக்ட் விச் ப்ரொடக்ஷன் இஸ் டு பி யூஸ்ட் டு ரீப்ளேஸ் த இன்புட் ஸ்ட்ரிங். ப்ரெடிக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எந்த வழியாக போனால் கரெக்டாக இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அந்த வழியில் அந்த ரிகர்ஷன் அது பண்ணிக்கும்ன்றது தான் வந்து ப்ரெடிக்டிவ் பார்சிங்கோட. ஸோ நேம்லேருந்தே தெரியுதுல, இட்ஸ் ப்ரெடிக்டபிள்னு. இட் டஸ் நாட் சஃபர் ஃப்ரம் பேக் ட்ராக்கிங். இதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை, பேக் ட்ராக்கிங்கில் சஃபர் ஆகாது தான். ஆனால் இது இன்னொரு இஷ்யூ இருக்குது, இது ப்ரெடிக்ட் பண்ணி போகிற பார்த்து தப்பாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அங்கே அது முடிஞ்சிடுச்சு. அதாவது இன்னொரு சொல்யூஷனை வந்து அதை ட்ரை கூட பண்ணாது. ஆனால் பேக் ட்ராக்கிங்கில் அப்படி இல்லை, என்கிட்ட வேலையை கொடுத்துக்கிறாங்க, நான் கடைசி வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு ஆன்சர் வர வரைக்கும். டு அக்காம்ப்ளிஷ் த ப்ரெடிக்டிவ் பாசஸ் யூஸ் அ லுக் அஹெட் பாயிண்டர். லுக் அஹெட் இன் த சென்ஸ் அடுத்து அது எத்தனை இன்புட்டை எடுக்குது அப்படின்றது ஒரு விஷயம். which points to the next input symbols. ஸோ ஒரு இன்புட் சிம்பிள் ஏபிபின்னு இருந்ததுன்னா என் லுக் அஹெட் பாயிண்டர் ஒன்றுன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு சிம்பிளாக எடுக்கும் அப்படின்னு அர்த்தம். டு மேக் த பார்சர் பேக் ட்ராக்கிங் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால திஸ் பார்சர் வில் புட் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆன் த கிராமர் அண்ட் அக்செப்ட்ஸ் ஒன்லி a class ஆஃப் கிராமர் known as LL கிராமர். ஸோ LL கிராமரை மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணும். இந்த சென்ஸ் வர கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த கிராமருக்கு ஏற்ற மாதிரி தான் அது இதை மாற்றிக்கும். ஸோ ப்ரெடிக்டிவ் பாசிங் யூஸஸ் அ ஸ்டாக். அதுவும் ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுது, ஒரு பாசிங் டேபிள் யூஸ் பண்ணுது. நம்ம இப்படி ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம், இதுதான் அந்த பார்சர். அடுத்து ஒரு பார்சிங் டேபிள் இருக்குது. இந்த பார்சிங் டேபிள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, it uses a stack and a parsing table to parse the input. அப்போ இதிலேருந்து இன்புட் எடுத்துக்கும், இங்கேருந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டு புஷ் ஆன் ஆட்டோமேட்டா இஸ் கம்மிங் இன் டு திஸ் சினாரியோ. ஸ்டாக்ல எடுத்து போட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்ஷன் எழுதியிருக்கேன், இன்னொன்று கோட்டுன்னு எழுதியிருக்கேன். கரண்ட் இன்புட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், இந்த இன்புட்டை முடிச்சுட்டு அடுத்து நான் எந்த இன்புட்டுக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணுன்றது தான் இந்த ஆக்ஷன் அண்ட் கோ டு டேபிள். ஓகே, both the stack and the input contains an end symbol to denote that the stack is empty and the input is consumed. ஸோ இன்புட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டாலர் சிம்பிள் வந்து நின்றுச்சுன்னா நான் இன்புட்டை ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்றதும்,
ஸ்டாக்கில் வந்து ஒரு டாலர் சிம்பிள் வந்துச்சுன்னா ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சுன்னு சொல்கிறது. ஸோ PDA வந்து emptying stack is a way to accept string. Then parser refers to the parsing table to take any decision on the input and stack element combination. So input stack element based பண்ணி என்ன decision எடுக்கணும்ன்றதையோ அந்த parse table ல தான் அது எடுக்கும். In recursive descent parsing, the parser may have more than one production to choose from a single instance of input. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கான predictive parserல each step will have only one production. காரணம் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு LL கிராமராக மாற்றிக்கிட்டு தான் பண்ணுது. அதனால் ப்ரெடிக்டிவ் பார்சர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்கும் ஒரு டைமில். நான் சொல்ல வருது ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து போகிறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஆனால் தேர் மைட் பி இன்ஸ்டன்சஸ், இது நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட், வென் தேர் இஸ் நோ ப்ரொடக்ஷன் மேட்சிங் த இன்புட் ஸ்ட்ரிங் மேக்கிங் த பார்சிங் ப்ரொசீஜர் டு ஃபெயில். பேக் ட்ராக்கிங் மாதிரி அடுத்த வேலையை பார்ப்போன்னு கூட பார்க்க முடியாது, ஒரு ட்ரை பண்ணுறேன்னு அது அதோட இதுவாகிடும். ஸோ அந்த கிராமர் மாற்றுறதுல தான் ஆக்சுவலி எல்லாமே இருக்குது. அதே போல் எல்லா இதுக்குமே வந்து ப்ரொடக்ஷன் கரெக்டாக அந்த இன்புட் ஸ்ட்ரிங்க்கு மேட்ச் ஆகுதான்னு அதுவே மாற்றிக்கணும். இமேஜின் இதெல்லாம் நம்ம ஒரு பேப்பரில் உட்காந்துட்டு போட நம்ம எவ்வளோ யோசிப்போம். இந்த யோசனையை அந்த சிஸ்டம் தன்னாலே பண்ணுதுன்னா யூ ஷுட் இமேஜின் ஹவு காம்ப்ளெக்ஸ் த டாஸ்க் இஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா LL1 பார்சிங். LL1 பார்சிங்கில் பார்த்தீங்கன்னா திஸ் LL பார்சர் வில் அக்செப்ட் LL கைண்ட் ஆஃப் கிராமர் தான். அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பண்ணும். இது வந்து அந்த கிராமர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். LL grammar is a subset of CFG தான், but with some restriction to get the simplified version. LL grammar can be implemented by means of both algorithm. Recursive descent யூஸ் பண்ணியும் பண்ணலாம், டேபிள் driven யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ recursive descent is somewhere like திருப்பி ரிகர்சிவாக கால் பண்ணுறது. டேபிள் driven I guess it should be from the parsing table நினைக்கிறேன். LL பார்சரை வந்து LL of Kன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு Lன்றதை லெஃப்ட் டு ரைட்னும் இந்த செகண்ட் L வந்து லெஃப்ட் மோஸ்ட் டிரைவேஷன்னும் சொல்லுவாங்க. K வந்து அந்த நம்பர் ஆஃப் லுக்கர் ஹெட்ஸ், அதாவது அட் அ டைம் அது எத்தனை இன்புட் வேல்யூவை பார்க்குது. ஜென்ரலாக வந்து K வந்து ஒரு இன்புட்டை தான் அடுத்து எடுக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஒன்று தான் அட் அ ஸ்ட்ரெச் அது பார்க்கும். அப்போ இந்த LL of Kவை நம்ம LL of 1ன்னு சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் LL பார்சர் வித் லுக்கர் ஹெட் value of 1 அப்படின்னு அர்த்தம். A grammar is called LL of 1 grammar if A derives alpha or beta. They are two distinct productions of G. For no terminal, both alpha and beta derive strings beginning with A. At most, one of the alpha and beta can derive empty strings. At most in the sense என்ன, அட்லீஸ்ட்னா ஏதாச்சும் ஒன்றுன்னு அர்த்தம். அட்மோஸ்ட்னா ஏதாச்சும் ஒன்று தான் எம்டி ஸ்ட்ரிங்கை டிரைவ் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ B derives T or the alpha does not derive any string beginning with the terminal in this algorithm. This is actually based on algorithm. Algorithmலேருந்து இதை மட்டும்தான் எடுத்து வச்சேன். அதனால் இதை டீட்டெயிலாக படிக்கணுன்றவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 பார்சர் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஒன்று ப்ரெடிக்டிவ் பார்சர், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்சிங் டேபிள் வந்து என்னென்ன ஆப்ஷன், என்னென்ன மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, சிங்கிள் ப்ரொடக்ஷனாக எப்படி மாற்றிட்டு எங்கே போகணுன்றது அந்த இதுலேருந்து எடுத்துக்கோ. அடுத்து LL கிராமர், கம்ப்ளீட்டாக LL கிராமரை மட்டுமே, அதாவது LLலாம் மாற்றிக்கிட்டு பார்ஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரெடிக்டிவ் பார்சிங். ஆனால் LLன்றது LL கிராமரை மட்டும் பார்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது. ஸோ ஒரு இன்புட் அட் அ டைம்ன்றது தான் LL of 1ன்னு சொல்கிறோம். அதுக்குன்னு ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமரில் வர ஆல்ஃபா அண்ட் பீட்டா ப்ரொடக்ஷன் ரூல்ஸில் ஏதாவது ஒன்று தான் அட் அ டைமில் எம்டியாக இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த கிராமரோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட். பாட்டம் அப் பார்சிங்ன்றது எப்படின்னா, லீஃப் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணி ரூட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதில் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷிஃப்ட் ரெடியூஸ். அது வந்து எப்படின்னா, ஷிஃப்ட் ஸ்டெப் ரெஃபர்ஸ் டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த இன்புட் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள். ஸோ அடுத்து எந்த இன்புட்டுக்கு போகணுன்றதுக்கான ப்ராஸ்பெக்டை வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஸ்டெப் சொல்லும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து when the parser finds a complete grammar rule, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படின்னு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரூலை பார்த்துருச்சுன்னா it replaces it to the left hand side and this is known as reduce step. இப்போ டாப் டவுன் பார்சலை நம்ம என்ன பண்ணோம், இப்படி பண்ணோம். ஓகேவா, பாட்டம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. இப்போ இது 3 எனக்கு ஒன்றா இருக்குன்னா இது எந்த ரூல்லேருந்து வருதுன்னா எஸ்லேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கும். இது இந்த
அப்வர்டில் பார்க்கும், இது டவுன்வர்டில் பார்க்கும். அடுத்து எல்ஆர் பார்சர் இருக்குது, எல்ஏஎல்ஆர் பார்சர் இருக்குது. எல்ஆர் பார்சர்ன்றது வந்து நான் ரிகர்சிவ் ஷிஃப்ட் ரெடியூஸ் பாட்டம் அப் பார்சர். It uses a wide class of CFG which makes it the most efficient syntax analysis technique. So most efficient, இதை நல்லா நினைப்பு வச்சுக்கணும். எல்ஆரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கே ஒரு லுக் ஹெட் இருக்குது. எல்ஆர் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு கரெக்டு. எல்லும் வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான். இது வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான், இதுவும் லெஃப்ட் டு ரைட்டு தான். ஆனால் இந்த செகண்ட் எல் வந்து லெஃப்ட் மோஸ்ட்டுக்கு, இந்த செகண்ட் ஆர் வந்து இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்க ஆர் வந்து ரைட் மோஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெஃப்ட் டு ரைட் ஸ்கேனிங் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரீம். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் இன் ரிவர்ஸ். ஸோ இந்த சைட் டெரைவ் ஆகிறத ரிவர்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கே டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் லுக் அஹெட் சிம்பிள்ஸ் டு மேக் டிசிஷன்ஸ். இதில் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா யூ கேன் இமேஜின் ஏபிசியை நான் எடுக்கிறப்ப அட்டஸ்டேஷனோட லுக் ஹெட் வந்து 3 சிம்பிளுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. தேர் ஆர் 3 widely used algorithms available for constructing LR. ஸோ எல்ஏஎல்ஆரும் இதில் தான் வருது. ஃபஸ்ட்டு சிம்பிள் எல்ஆர் பார்சர். இது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் கிளாஸ் ஆஃப் கிராமருக்கு ஒர்க் ஆகும். ரொம்ப ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், ரொம்ப சின்ன டேபிள் இருக்கும். சிம்பிளாக சீக்கிரமாக வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அடுத்து எல்ஆர் ஆஃப் 1. ஸோ லுக் ஹெட் வந்து ஒன்றே ஒன்று இருக்கிறப்ப இது கம்ப்ளீட் செட் ஆஃப் LR1 கிராமர். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இருக்குல்ல, அந்த கிராமருக்கு அது ஒர்க் பண்ணும். இது லார்ஜ் டேபிள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதனால இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்து LALR ஆஃப் 1, அதாவது லுக் அஹெட் LR பார்சர். அப்போ ஒர்க்ஸ் ஆன் intermediate size of grammar. This is for smallest class. This is for complete set. And this is for intermediate size. And number of states will be same as SLR தான். இதோடைய நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு இதோடைய நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இது இன்டர்மீடியட் சைஸ் கிராமருக்கு லுக் அஹெட் வந்து உங்களுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும்.